மாவட்டத்திலே சில துறைகள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. போக்குவரத்து, நீர்ப்பாசனம், இந்த ரெண்டும் இரிகேஷன் சில வேலைகள் உடனடியாக பார்க்க வேணும். ஆர்டிஏ, ஆர்டிடி இந்த ரெண்டு விஷயம் முதலாவது உடனடியாக பார்க்க வேணும். போக்குவரத்துக்குரிய இந்த இதுவும் நீர்ப்பாசனம், மற்றது விவசாயிகளுக்கு நஷ்டீடு வழங்குவது. இதுதான் மிக மிக முக்கியமானது. என்றால் நாங்கள் வெள்ளம் வந்தாச்சு போயிட்டு இனி காசு வந்தால் தான் ரோட் செய்யலாம். ஆனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான நஷ்டீடு வழங்குறதை பற்றியும் நாங்கள் சில விஷயங்களை செய்யணும். அந்த வகையில் பிரம்படி தீவும் வேத்தச்சேனையும் என்ற ரெண்டு இடத்தையும் வந்து ஒரு 2 ஸ்டோரி பில்டிங் கொண்டு கேட்டுருக்காங்க. 10 வருஷமா கேட்குறாங்க. வெள்ளம் வந்தால் நாங்கள் இடம்பெயர்ந்து வர தேவையில்லை, 2 ஸ்டோரி பில்டிங் நாங்கள் மேலே இருப்போம். அதுல அந்த முதலாவது இடம்பெயர்ந்து வந்த அன்னைக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு 8-9 மணிக்கு வந்தால் டிஎஸ் ஆஃபீஸில் ஜிஎஸ்க்கு வந்து உடனே அவரை ஒழுங்குபடுத்தி கொடுக்கலாம். அப்போ அவங்கள காலையில் வரைக்கும் நாங்கள் உணவு இல்லாமல் இருக்க இல்லாதபடியாக சில இடங்களில் செய்யப்பட்டது இரவு பசியில் 100 பேர் இடம்பெயர்ந்து வந்திருக்கிறார்களுக்கு உணவு கொடுத்தால் அது ஒரு பொது அமைப்பு ஜிஎஸ்க்கு சொல்லி போட்டு செய்தால் அதுக்கு பிறகு நீங்கள் யாரை கேட்டு கொடுத்து ஜிஎஸ்க்கு சொல்லி போட்டு தான் செய்யுது சொன்னது. இப்போ அது நீங்கள் யாரை கேட்டு கொடுத்தது அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லப்படுது. அதோருக்கா விசாரிக்கிற இல்லாத நிவர்த்தி செய்து அந்த பேமெண்ட்டை கொடுக்கணும். இல்லைன்னா நாங்கள் அந்த பேமெண்ட்டை கொடுக்கலாம். அது பெரிய காசு இல்லாமல் அது ஒரு அடிப்படையாக அது செய்ய வேணும். வேறு டிவிஷன்லையும் அப்படி குறைத்து இருக்கோ தெரியாது. நான் சொல்கிறது குறிப்பாக மண்ண தென்னிறைப்பேட்டு தேத்தாத்தி டிவிஷன்றது டிஎஸ்க்கு தெரியுமென்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த போக்குவரத்துக்கு வந்து ஆர்டிஏ என்ன செய்ய போறீங்கன்றது இருக்கு. என்றால் ஆர்டிஏலையும் இப்போ சில இடங்களில் வந்து போடப்பட்ட ரோடு மிகவும் தரம் குறைந்த ரோடு போட்டதாலேயும் சில இதுகள் வந்து அப்படியே கான்கிரீட் அப்படியே தூக்கி கொண்டே இங்கிற போகிறதீவு டிவிஷனில் பார்த்தீங்கன்னா கேக் துண்டு போகிற மாதிரி போயிருக்கு. இது வந்து வெள்ளத்தில் மட்டும் இதில் பிளேமை போடலாது. இதுக்குமே ஒரு ஆடிட் செய்ய வேணும். என்ற யார் இதில் களவெடுத்தாக்கல்ன்றது ஆராய வேணும். ஆர்டிஏ டிரெக்டாக ஆஃபீஸர் கான்ட்ராக்டர் கூட செய்திருக்கிறாங்கன்னா அதை ஒருக்கா பார்க்க வேணும். மற்றது எங்கிற மூன்றாவது வந்து இரிகேஷன்றது, இரிகேஷனுக்குரிய ரோட்ஸ் மிக முக்கியமாக உடனடியாக செய்ய வேண்டியது. இந்த 2 ரோட் சம்பந்தமாக என்ன செய்ய போறீங்கன்றது தேவை. 4வது வந்து விவசாயிகளுக்கு இப்போ காப்புறுதி எடுத்த ஆட்களுக்கு மட்டும்தான் நஷ்டீடுன்னு சொல்லி நாங்கள் சொல்ல போனால் ஒரு சிக்கல் வரும். மற்றது காப்புறுதி சம்பந்தமான யாரும் வந்திருக்கிறீங்களா? என்னென்றால் காப்புறுதி சம்பந்தமாக நீங்கள் செய்யாட்டி தான் நாங்கள் உங்களுக்கு அடித்து எம்பி ஆஃபீஸால் கேட்க வேணும். ஏன் கொடுப்பட இல்லைண்டு என் ஆஃபீஸால் ஒரு ஆள் அடித்து கேட்ட நேரம் கடந்த விஷயம் தர இது எம்பிக்கு என்ன தேவைன்னு கேட்கப்பட்டிருக்கு. இது எம்பி கேட்கறது நீங்கள் கேட்கலன்னா நீங்கள் கேட்டுறது இல்லை, உங்களோட ஆஃபீஸாலன்னு சொல்கிறேன். எம்பி மேல் கேட்கறது காப்புறுதி வழங்கினா பிரச்சனை இல்லை, பதியப்பட்டாக்கள் கம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் கொடுக்க வேணும். அப்போ இந்த கோவத்தில் இன்சூரன்ஸ் எடுக்காக்களுக்கு மட்டும்தானா கம்பன்சேஷன், இல்லாட்டி நாங்கள் பாதிக்கப்பட்ட அப்படி என்றால் அவங்களுக்கு அந்த ஏக்கருக்கு எவ்வளோ கொடுக்குறன்றது ஒரு கால்குலேஷன் செய்கிறத ஒரு சயின்டிஃபிக்காக செய்ய வேணும். என்ற போன முறை வந்து 8,000 ரூபாயோ 12,000 ரூபான்னு சொல்லி கொழும்புலேருந்து வந்தாக்கள் எங்கேயோ ஒரு 2-3 இடத்தை மட்டும் விசிட் பண்ணி ஒரு கால்குலேஷனுக்கு வந்துடணும். இப்போ மாவட்டத்தில் பொதுவாக மாவட்டம் முழுதும் ஒரே அளவு வெள்ளத்தால் பாதிப்பு இல்லை. சில இடங்களில் கூட கொடுக்க வேண்டி வரும், சில இடங்கள் அதுவும் அந்த அந்த இன்சூரன்ஸ் கொடுக்கறது கடந்த காலத்தில் நடந்துட்டால் அந்த வெள்ளம் நடந்த காலத்தில் போய் பார்த்து ஒப்சர்வ் பண்ணாட்டி பிறகு 1 மாதத்துக்கு போனால் பிறகு சொன்னால் அவங்களுக்கு கால்குலேஷன் அந்த எஸ்டிமேட் செய்யலாம். சரி, இப்போ தான் பெடி ஃபீல்டை போய் பார்த்தா தெரியும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது இது, வெள்ளத்தால் பாதிக்கப்படாதது இது. அப்போ உடனடியாக அந்த விஷயத்தையும் விவசாய திணைக்களம் மற்றது டிஎஸ்ஓ சேர்ந்து கயச்சிப்பு அந்த நஷ்டீடுக்குரிய மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். நீங்கள் கயக்கிறது நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் செய்யுது, அது அப்படியே போகட்டும். நாங்கள் இப்போ சேர்மன் சொல்கிறாரு கவர்மெண்டால கொடுக்குறது அது இல்லை, அவங்கள்ட்ட அதை எப்படி செய்யறதுக்கு விரும்புகிறாங்களோ அது அப்படி பாரம்பரியத்தை வந்து இருக்கிற அப்படியே கொண்டு போகிறோம். நாங்கள் நம்புகிறோம் வந்து சில இடங்களில் வந்து சில டெட்லாக்ஸ் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணி கொண்டு போடுவோம். இன்றைக்கு நாளைக்கு இல்லை, பட் போலீஸை வந்து நாங்கள் கட்டாயம் ரிவ்யூ பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் இருக்குது.
நாங்கள் பார்த்த இஷ்யூஸை வந்து நாங்கள் ரிட்டனாக தான் இருக்கோம். ஒரு டிவிஷன்லேயும் இருக்குன்னு நான் இப்போ சேர்மன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு ரிவ்யூ மீட்டிங் ஒன்று போட சொல்லி. அப்போ அந்த 2 weeks அப்போ எந்த சஜஷன் என்னென்னா அந்த ரிவ்யூ மீட்டிங்கில் நாங்கள் எங்களோட ஒப்சர்வேஷன்ஸை ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற ஒப்சர்வேஷன்ஸை நாங்கள் ரிட்டனில் கொடுப்போம் கச்சேரிக்கு. அந்த ஒப்சர்வேஷனுக்குரிய ரெஸ்பான்ஸை நீங்கள் தருவீங்கண்டா அந்த 2 weeks ரிவ்யூ மீட்டிங்கில் நான் நினைக்கிறேன் அது கொஞ்சம் கூட ஹெல்த்தியாக இருக்குமெண்டா. இப்போ இவிடத்த எனக்கு ப்ரப்போசல் இருக்குது. இப்போ போக்குவரத்துக்குரிய ஏற்பாடு செய்யப்பட வரும் ரோடு உடைஞ்சிருக்கிற இடங்கள்ல அதுக்கு உங்கள்கிட்ட ஃபண்ட்ஸ் இருக்கா? உடனடியாக எமர்ஜென்சியாக வந்து இப்போ பாலம் உடைஞ்சிருக்கின்றால் பாலம் திருத்துறதுக்கு டைம் எடுக்கும். அது வரைக்கும் நாங்கள் பை ரோடு ஒன்று போட்டு அந்த தண்ணி அந்த மக்களுக்கு போக்குவரத்துக்கு ஃபண்ட்ஸ் இருக்கா உங்கள்கிட்ட? பண்ணக்கூடிய ரோட லிஸ்ட் இருக்கா இதுல? ஒரு டக்குன்னு சொல்றீங்களா இந்த இடம் வந்து மிஸ் இப்ராஹிம் அங்க அம்பாராளுக்கு சொல்றீங்களா? அப்படியா நீங்க என்ன செய்யறது? அவர் இல்லை இவிடத்தை உடைஞ்சிருக்கு, ரோடே இல்லை. ஆர்டியோட கயச்சி ஆர்டிடிக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி சொன்னால்தான் கொஞ்சம் ஆர்டி ரோட்ஸ் இப்ப செய்து கொள்ளலாம். உங்ககிட்ட ஃபண்ட்ஸ் இல்லை? ஃபண்ட்ஸ் இருக்கா? ஃபண்ட்ஸ் இல்லை. அவங்க வந்து இனிஷியலா அக்ரி பண்ணவங்க அப்புறம் ஒரு 2-3 months போட்ட உடனே வெள்ளம் எல்லாம் படிஞ்ச பிறகு அவங்க அப்படியே கைவிட்டாங்க. எங்கள்கிட்ட உடனே எங்கள்கிட்ட ஃபண்ட்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இதை 6வது சரியான ஒரு நாங்கள் எங்களால செய்ய முடியும், செய்யலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. பிரச்சனை ஃபண்ட்ஸ் மட்டும்தான். அப்படின்டா எங்களுக்கு இந்த மீட்டிங்கில் ஒரு டேக்அவே வந்து நாங்கள் என்னென்றால் நாங்கள் ரிட்டனாக வந்து ஜிஏக்கும் உங்களுக்கும் சப்மிட் பண்ணுறோம். இங்கே இருக்கிற செய்ய வேண்டிய குலமாக இருக்கட்டும் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண இஷ்யூஸை டிவிஷன் வைஸாக நான் அனுப்புகிறேன், மெட்டாக்களும் அனுப்பலாம்னு நினைக்கிறேன். ரெண்டாவது என்ன நீங்கள் ஒருக்கா ஆர்டியோட கயச்சி அப்படின்னா ஆர்டிஏக்கு அவங்களோட வேலையை செய்கிறதுக்கும் ஆர்டிடிக்கு அவங்களோட வேலை செய்கிறதுக்கும் உரிய ஃபண்ட்ஸு மற்றது இரிகேஷனுக்கும் எங்களை இப்போ அம்பார் இரிகேஷனே பெட்டிகுலர் இரிகேஷனையும் கோஆர்டினேட் பண்ணி சில இரிகேஷனுக்குரிய ஃபண்ட் எலகேஷனையும் ஒரு கருது தருவீங்களா? அது இல்லை. இப்போ இதில் கொஞ்சம் உங்களோட சைட்டில் கூட சப்போர்ட் பண்ணதான் அதை செய்யலாம். என்ற எக்ஸாம்பிளுக்கு எங்களோட இந்த 3 பாதை இருக்கு. மண்டூர் குருமம்பலி குறுக்கமடம் அம்பலாந்துறை திகிலிவட்ட சந்திவலி. இந்த 3 பாதையும் பெட்டி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் October 13 நான் கவர்னர் கடைசியாக மெசேஜ் போட்டேன். அதுக்கு சம்பந்தமாக அந்த பாதை இருந்திருக்குமெண்டா திகிலிவட்ட சந்திவலி எங்களுக்கு கிரான் டிஎஸ் இருக்கிறார். திகிலிவட்ட பாதை ஓடி இருக்குமெண்டா பெரிய ஒரு இஷ்யூ வந்திருக்காரு. இப்போ மண்டூர் குருமம்பலி பாதை இப்போ ஜனவரி பிப்ரவரியில் புது பாதை வருகுதுன்னு சொல்லி அது நீண்ட காலமாக நாங்கள் காய்ச்சி கொண்டிருந்த விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 years. அதில் என்னென்னா இன்னொரு விஷயம் ஒன்று செய்து தரவுன்னா இந்த 2 பாதையும் வந்து முதல் ஃப்ரீ சர்வீஸாக தான் இயங்கணும். ஏன் ஃப்ரீ சர்வீஸாக இயங்குறேன்னு சொன்னா அந்த 2 பாதை பாலம் இல்லாதபடியே தான் பாதை. ஸோ எக்ஸாம்பிளுக்கு கல்லடி பாலம் இல்லைன்னா நாங்கள் ஒரு பாதை சர்வீஸை ஆப்ரேட் பண்ணணும். இப்போ கல்லடி பாலத்தில் நாங்கள் காசு வாங்க இல்லை. இப்போ பாலம் இல்லாதபடியாக தான் பாதை ஓடுது குருமம்படி மட்டும். இப்ப அந்த பாதைக்கு வந்து கடந்த காலத்துல முதலிருந்த கிழக்குமான ஆளுநர் நாட்டில் பொருளாதார நெருக்கடி என்று சொல்லி போட்டு அதுல காசு அறுவடை செய்ய வேணும் என்று சொல்லி காசு அறுவடை செய்வோம். அப்புறம் நாங்க சண்டை பிடிச்ச 100 ரூபா எடுக்க வேண்டி இப்ப 30 ரூபாயில எடுக்கப்படுது. நடந்த பெட்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிட்டி மீட்டிங்ல ஃபார்மர் கவர்னர் அனுராதா யஹான்பத் நேரடியாக சொன்னவ கண்ட்ரிஸ் ஃபேசிங் அ ஃபைனான்சியல் கிரைசிஸ் தேர்ஃபோர் வி ஹேவ். இப்ப எனக்கு உங்களுக்கு நடந்த சப்ஜெக்ட் தெரியாது, அதை பற்றி ஆராயறதில்லை என்ற நோக்கம். அதான் என்னடா நடந்து போட்டும். நான் என்ன கேட்கிறேன் அந்த பாத சர்வீஸை வந்து நாங்க திருப்பி ஃப்ரீயா வழங்க வேண்டும் தான் நான் கேட்கிறேன். இதுல நாங்க ஒரு முடிவு எடுக்கலாம் தானே. பயன்படுத்துற மக்கள் ஆர்டிடிக்கு அதுல காசு வேணும் என்று சொன்னால் கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஒன்றில் பிரிட்ஜை கட்டி தரணும். பிரிட்ஜ் இல்லை என்று சொன்னால் நீங்க ஆர்டிடிக்கு அந்த ஃபண்ட் தேவையான காசு வந்து ஏதாவது நீங்க சேனல் பண்ணி கொடுக்கும் என்றால் வாழ்வாதாரத்தோட வேலை செய்யற ஸ்கூல் பிள்ளைகள் டீச்சர்ஸ் அடிக்கடி 3-4 அடிக்கடி நாள் சம்பளத்துக்கு வேலை செய்யறாக்கெல்லாம் வந்து அதுல ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு கொண்டு போறாங்க. வந்து முழு பேரும் லோவஸ்ட் ஆஃப் த லோவஸ்ட் இன்கம் லெவல் இருக்காங்க. அதுல இப்ப மண்டூருக்கும் குருமம்பலிக்கும் பாரதம் அம்பலாந்துறை குறுக்கமடமும் புது பாதை 2 வருது ஜனவரியில. திகிலிவட்ட சந்திவலிக்கு ஒரு புது பாதை இல்லை. அப்ப அப்படி என்றால் அதுக்கு என்ன ஒழுங்கு செய்யலாம்? அந்த பாதை செய்யலாம் சொன்னா இதுல வந்து நாங்க 3 பாதையில 2 பாதை ரெக்டா பண்ணிட்டோம். உண்மையிலே இதுல ஒரு பாதையை நாங்க வந்து ரிலீஸ் பண்ணலாம். பாதை உண்டு வாட்டர் பண்ணல. இந்த 2 சரியான பேட் கண்டிஷன் ஆர்டிடி அதை டேக் ஓவர் பண்ணி அதை வந்து செய்தாங்க. இந்த பிரதேச சபைக்கு அதை ரிப்பேர் பண்ற கெப்பாசிட்டி இல்ல, கன்ஃபார்ம் அவங்களால செய்யலன்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப நாம இவிட அவர்கிட்ட கேட்டு பிரியோசனம் இல்லை செய்யறால் ஆர்டிடி இதை பொறுப்படுத்து வெளியில எடுத்து ஆள அதுல தண்ணி வருது. அதுக்குள்ள அதான் பிரச்சனை. ஓட்டை இருக்கு, பாதை இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்டா நம்மள்ட்ட இருக்கிற பெரிய தண்ணிலிருந்து வெளியில எடுத்து
அதை உடனடியாக ஒரு 10 டேஸுக்குள்ள ரிப்பேர் பண்ணி அதை திருப்பி போடலாமா, அது செக்ரட்டரிக்கு வாழச்சின பிரதேச சபைக்கு தானே அது சொந்தம், அவங்க அதை ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கோ செய்கிறது கெப்பாசிட்டி இல்லை எங்களுக்கு தெரியும். அப்படின்னா நீங்கள் அதை வெளியில் எடுத்து அதை ஒருக்கா செய்து திருப்பி தருவீங்களான்னு தான் கேட்குறேன். செய்யலாமா? நீங்க செக்ரட்டரிக்கு கால் பண்ணி கேளுங்க. இப்ப என்னண்டா செக்ரட்டரிக்கு கால் பண்ணி கேளுங்க, இதை திருத்துறதுக்கு என்ன எஸ்டிமேட் வந்து கேளுங்களேன். இப்ப திருத்துறது எடுத்திருப்பீங்கானே, எடுக்கிறதுக்கு ஒட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் அதை இப்ப டக்குன்னு கேட்டு சொல்லுங்களேன். இன்னொரு விஷயம், இது ஆர்டிஏஓ ஆர்டிடிக்கு சொன்னா அதை இழுத்து கொண்டு வெளியில தந்தா நீங்க ஒட்டி போட்டு கொண்டே உள்ள போடுறது மட்டும்தான். இதுக்கு இவ்வளவு நேரம் நாங்க இத்தனை ஆபீசர்ஸ் இருந்து கயக்க வேண்டிய விஷயம். அது ஒரு எமர்ஜென்சியா செய்ய வேணும் என்றால் அதால பண்டாரியாவளி படையாண்டவளி பர்டிகுலர் டிவிஷனுக்குள்ள இருக்கிற டிஎஸ் தெரியும் தானே, அதுல அந்த இந்த முறை உடைச்சதால அந்த இருக்கிற அவ்வளோ வயல் நிலங்களும் பாதிக்கப்பட்டுட்டு அதுல சிறிய போகத்திலான் கூடுதலாக செய்யறேன் என்றால் இதுல வர தண்ணியை வச்சுக்கொண்டு இப்ப அதுல இந்த கட்டை நாங்க உடனடியாக நாங்க செய்யல என்றால் பெரும்போகமும் அழிச்சிட்டு இடப்போகமும் செய்ய வராது. அதை ஏர்ஜென்ட்டா ஒருக்கா செய்து தர வேணும். அதுக்காக தோணிகள் எல்லாம் அடிப்பட்டதும் இன்னும் 100% ரிப்போர்ட் வந்திருக்காது. அப்படி என்றால் ஒவ்வொரு டிவிஷன் வைஸா எல்லா டிவிஷன்லையும் வராது.